ஜெபம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தர்மையான ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக, இந்த வாழ்வில் குடிக்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனீர் அழைத்து கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. அப்பா, உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னம் மகிமை ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தில் எனக்கு கர்த்தர்களுக்கு கிருபை செய்வீராக. அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வரும் தடையெல்லாம் தேவனீர் மாற்றுவீராக. தொடர்ந்து பாடல் ஆராதனை வேளையில கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும் உங்களுடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வந்து இந்த இடத்தை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வழியை கர்த்தர்களுக்கு காட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீங்கள் ஆசீர்வாதமாய் தேவனை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குடிக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் தேவநீர் ஆண்டவரை நிர்மலமாக்கி நீர் அழித்து போடும். உங்கள் நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தும் எல்லாவற்றையும் படிக்கிறவங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இக்கால சத்தம் வானில் தோணித்தினவே இயேசு மகாராஜன் வந்திடுவார் என்கிறதான பாடலை பாடு. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்த்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்த்திடவே. தேவனும் வானில் துணிக்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவைக்கான வானில் துணிக்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், சுத்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜன் வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே இயேசு மகாராஜன் வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலும் யாவரும் சேர்த்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலும் யாவரும் சேர்த்திடுவோம். கண்ணின் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணின் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடினாம் தேவாதி தேவனை நம் ஆராதனை செய்வோம். அப்பா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கிருபையுள்ள தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த அருமையான ஆண்டவரே இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா கவலைகளையும் துக்கங்களையும் மாற்றுகிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் அப்பா உம்முடைய பிரச்சனைகளோடு நிரப்புவதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருந்து நீர் ஆளுகை செய்வீராக. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. 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 இந்த காலை வேளைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோதரிக்கிறோம் இயேசுவே, ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதானக்காரன நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. ஆமென். சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க. ஆமென். இருக்கையில ஆமென். நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி அப்பா. நீங்க எல்லாமே பார்த்து கொள்கிற ஒரு தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா யாவே அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உன் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே ஆமென். உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே நீர் எங்களோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்கிற ஒரு தெய்வனாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய பிரச்சனைகளோடு கூட ஆண்டவரே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளலாம், ஆளுக்கு செய்யும். பேசி உங்களை ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம்.
ஸ்தோத்திரம். நம்ம இந்த நேரங்களில் அநேக காரியங்களை, விபத்துகளை, அநேக உயிர் சேதங்களை நம்ம டிவியில் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். கடந்த நாட்கள் மகாராஷ்டிராவில் ரயிலிருந்து கீழே குதித்து மற்ற ரயில் மோதி கிட்டத்தட்ட 14 பேர் இறந்து போனாங்க. 40 பேருக்கு மேற்பட்டவர் காயமடைந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். நேற்றைய தினத்தில் ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் மின்சாரம் தாக்கி இறந்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்டான தேவையில்லாத உயிர் சேதங்கள் அநேகமாய் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்காக நாம் ஜெபிக்கணும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் பெரிய காரியங்களை நம்முடைய ஜனங்களுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபணும். பாரத்தோடு நம்மளும் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேலை செய்கிறவர் இருக்கிறாங்க. நம்மளும் அநேக இடங்களில் பிரயாணமாக நம்ம டூ வீலரில், வாகனத்தில், பஸ்ஸில் போகிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக, நம்முடைய தேசத்தின் ஜனத்துக்கு இருக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபணுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் காலை வேளையில் ஆண்டவரே எங்கள் ஜனத்தின் பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விமானத்தில் ஆண்டவரே, ரயிலில் ஆண்டவரே, பஸ்ஸில், அப்பா, டூ வீலரில், வாகனத்தில், காரில் ஆண்டவரே நடந்து போனாலும் உம்முடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாட்களில் ஆண்டவரே தேவையில்லாத உயிர் சேதங்கள் ஆண்டவரே எங்கள் பூமியில சிந்தப்படாத பாரு அப்பா. ஆண்டவரே கர்த்தர் எங்கள் தேசத்தின் ஜனங்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக கல்லூரி படிக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்கூல்ல ஆண்டவரே கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே சோதனம் அப்பா, வேலை பார்க்குற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, எந்த சேதங்களும் எதுவும் அணுகாதவர் கர்த்தர் எங்க தேசத்தை நீர் காத்துக்கொள்ளுங்கப்பா. இயற்கையின் அழிவுகள் இருந்து கர்த்தர் எங்க தேசத்தை நீர் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவன்களும் ஆண்டவரே காக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய தயவு எங்க தேசத்துக்கு, எங்க பட்டணத்துக்கு, எங்க பகுதிக்கு ஆண்டவர் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் கிடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்வதாக. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை ஆண்டவர். அந்த கிருபை எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வெளியிலே போகும்போதும் வரும்போதும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பட்டணத்திலும் வெளியிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த சேதங்களும் எங்க ஜனங்களுக்கு அணுகாதவாறு, எங்க தேசத்துக்கு அணுகாதவாறு கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி எந்த விதமான ரயில் விபத்து, விமான விபத்து எதுவும் நடக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லு சொல்லி ஆண்டவரே நீங்க சொன்னீங்களப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க ஜனங்களுடைய ஒவ்வொரு பிரயாணத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுடைய தூதர்கள் பாதுகாத்துக் கொள்வார்களாகப்பா. ஆண்டவர், இயற்கையின் அழிவுகள் இருந்து, வெள்ளத்தின் அழிவுகள் இருந்து, இயற்கை சீற்றத்தில் இருந்து கர்த்தர் எங்க தேசத்தை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, எல்லை பகுதிகளில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படியா நாம் ஜெபணுமா. தீவிரவாதத்தினால் அழிவுகள் வரக்கூடாது. எத்தனையோ ராணுவ வீரர்கள் நம்முடைய நாட்டை, தேசத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய உயிர்களுக்கு எந்த விதமான ஸ்தோத்திரம் இது வரக்கூடாது. கர்த்தர் அவங்களுடைய ஜீவன்களை கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக நாம ஜெபணுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ராணுவ வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை காத்து கொண்டிருக்கிற அவர்களை நீர் பாதுகாப்பீராகப்பா ஆண்டவரே. அண்டை நாடுகளால, தீவிரவாதத்தினால எந்த விதமான சேதங்கள் அணுகாதவர் கர்த்தர் எங்க தேசத்தின் எல்லை பகுதிகளையும் ராணுவ வீரர்களையும் கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லை பகுதியை முழுவதும் கர்த்தருடைய தூதர்கள் பாதுகாத்துக் கொள்வார்களாக ஆண்டவரே. சோதர், எந்த அந்நியர்களும் எங்க தேசத்துக்குள்ளே வராதவாறு கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க விசேஷமாக எங்க தேசத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. உயிர் சேதங்கள் தடுக்கப்படுவதாக. இரத்த சிந்தல்கள் தடுக்கப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பாதவாறு ஆண்டவரே சோதரம் கர்த்தர் எங்க தேசத்தின் ஜனங்களை ஆண்டவரே, ஜீவன்களை கர்த்தர் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிருபை தயவு எங்க தேசத்துக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்க தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தூதர்களை அனுப்போம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே விசேஷமாக எங்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய பட்டணம் நாங்கள் வசிக்கிற பகுதியை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் வெளியே போகும்போது வரும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் பாதுகாத்துக் கொள்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபங்களை கேட்டபடியா எல்லா சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை ஸ்தோத்திரம். போதைப் பொருட்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ போதைப் பொருட்களை கடத்துகிறதுனால அநேக படிக்கிற பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பள்ளிகளில் கல்லூரிகளில் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறதுனால எத்தனையோ பேர் ஆபத்துக்களை அவங்க வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் இப்படிப்பட்டான போதைப் பொருட்கள் இருந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்முடைய சமுதாயத்தையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய மாநிலத்தையும் கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறவர்களாக ரட்சிக்கப்படும்படியாக அவங்க மனம் திரும்பும்படியாக இயேசு ஒரு நல்ல ஒரு வழியை அவங்களுக்கு காட்டும்படியாக நம்ம ஜெபணுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் ஆண்டவரே பசங்களையும் கரங்களை ஒப்புக்கொடுக்கிற கர்த்தர் நீர் ரட்சியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த போதைப் பொருட்கள் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாட்களிலே விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளை கல்லூரி படிக்கிற பிள்ளைகளை உண்மை கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அநேக வாலிப பிள்ளைகளை உண்மை கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நீர் அவர்களை விடுதலையாக்குவீராகப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை ஆண்டவரே விடுதலையாக்குவதாகப்பா. ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவரே விலைக்கிரயமாக நீர் மீட்டுக் கொள்வதற்கு ரத்தத்தையே சிந்தினீர். அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் ஒவ்வொரு ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளை வேலை பார்க்கிற வாலிபர்களை கர்த்தர் நீர் விடுதலையாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த போதைப் பொருட்கள் தேசத்துக்குள்ள வராதவர் கர்த்தர் எல்லாவற்றையும் தடுத்து பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். காவல்துறை எல்லாம் உண்மையாக ஆண்டவரே செயல்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த போதைப் பொருட்கள் விற்கிறவர்கள் மனம் திரும்பணும் ரட்சிக்கப்படணும். அந்த தொழிலை விட கர்த்தர் உதவி செய்யணும் ஆண்டவரே. எத்தனையோ மதுபான ஆலைகள் கடைகள் அடைக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அரசாங்கத்தோடு கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. மதுபான கடைகள் அடைக்கப்படத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவர் இதனால அழிந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா சரீரங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. குடும்பத்தின் வருமானம் அழிந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. இது எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. இது எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. எங்க பகுதிகளில் எங்க திருச்சபை சார்ந்த குடும்பங்களாலும் சரி ஆண்டவரே. இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. நீர் நினைத்தால் மாத்திரம் ஆகும் ஆண்டவரே. எங்களால ஒன்றும் இல்லப்பா ஆண்டவரே. அவங்களுடைய சிந்தையில ஒரு விடுதலை, சரீரத்துல ஆவி ஆத்மாவில் ஒரு விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பீராகப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். இப்படிப்பட்டான அடிமத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேவன் நீர் விடுதலையாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். போதைப் பொருட்கள் இருந்து கர்த்தர் விடுதலையாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்த ஒரு மாற்றத்தை எங்க குடும்பங்களிலும் எங்க பட்டணத்திலும் எங்க தேசத்திலும் காண கர்த்தர் உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் சோதனை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக கர்த்தர் நம்ம கொடுத்த திருச்சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நாம் எல்லாம் ஜெபணுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த திருச்சபை ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஊழியங்களின் அதிகமாக நீர் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். வருகிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இன்னும் அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக. இந்த பகுதியில் உள்ள ஜனங்களை கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக. பின்மாற்றமாய் போன ஜனங்களை கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக. அப்பா இன்னும் அதிகமான ஆத்தும அறுவடை கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. சோதரம் சோதரம் சோதரம். ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். அநேக ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல அவங்களுடைய கால்கள் வந்து நிற்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள அனுபவ சபைக்குள்ள குடும்பங்கள் ரட்சிக்கப்படாத நபர்கள், குடும்ப தலைவர்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த திருச்சபையின் மூலமா நடக்கிற எல்லா ஊழியங்களையும் சிறுவர் ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அநேக சிறு பிள்ளைகள் ஆண்டவரே 3 சிறுவர் ஊழியத்தையும் அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இன்னும் அநேக இடத்துல சிறுவர் ஊழியங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிராம ஊழியங்களுக்காக கிராம ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சோதம் இதுவரைக்கும் செய்த 14 ஆண்டவரே கிராம ஊழியங்களை கர்த்தர் நீர் கிரியை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக இடங்களில் அரசலங்கள் ஆரம்பிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பீராக.
தொடர்ந்து ஊழியங்களை ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாம் சோதரங்களை செலுத்துவோம். சோதரம் 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 சோதரம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீங்க கேட்டுக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். சரி, இந்த ஃபஸ்ட்டு உள்ளது உங்களுக்கு ஜம்பிள் வேர்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். இது என்ன வார்த்தைங்கிறத கண்டுபிடிங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் தெரியுமா என்ன வார்த்தை? உங்களுக்கு குழப்பி போட்டிருக்கு வார்த்தை, அது என்ன? இது எல்லாத்துக்கும் தெரியுமா? சரி சொல்லுங்க பார்ப்போம். என்னது? மெய்ப்பர்களா? மெய்ப்பர். சரியா, பரவாயில்ல. சரி, கரங்களை தட்டிக்கங்க. மெய்ப்பர். என்ன, இந்த அதிகாரத்தில் நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்திருப்பீங்க, இந்த நீங்கள் வாசித்த இந்த அதிகாரத்தில். சரி, அடுத்து. சரி, இது என்னன்னு கண்டுபிடி சொல்லுங்க பாப்போம். ரொம்ப ஈஸி தான். இது என்னது? ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்சவங்க கரங்களை வைத்துங்க. வழக்கம் இருக்குது இல்லையா? இந்த ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். இந்த வார்த்தையை நான் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், எப்படி நம்ம அந்த வார்த்தையை சேர்க்கலாம்னு சொல்லி. ரெண்டாவது உள்ளது நம்ம என்ன சொல்லுவோம்? அது அது எல்லாமே நம்ம கம்பு சொல்லுவோம் இல்லையா? அது என்ன இதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. அது சொன்னால் நீங்கள் கண்டுபிடித்துருவீங்க. சரி, எளிதில் தீ பிடிக்கக்கூடியது, அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டது. இதை போல, இந்த அக்கினியை போல அவங்க வந்து என்ன செய்வாங்களாம்? சத்துருக்களை மேற்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க. எளிதில் தீ பற்றக்கூடியது, எளிதில் தீப்பிடிக்கக்கூடியது. கிராமங்களிலே அநேக பேர் அதை பயன்படுத்துவாங்க. சரியா? தெரியுமா? தெரிய வாய்ப்பு இல்லையா? சொல்லு. வைக்கோல். சரியா, வைக்கோல். சரியா, அது கோல் சொல்லுவாங்க. ஊன்றுகோல். பார்த்துருக்கோம்ல, கம்பு ஊன்றுகோல்மாங்க. தாவீது அதிகமாக பயன்படுத்தின வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கோல். சரியா, அது என்னென்னா வைக்கோல். சரியா, வைக்கோல் அதிகமாக என்ன செய்வாங்க? பயன்படுத்துவாங்க. அந்த 12ஆம் அதிகாரத்தில் கீழே போட்டிருக்குது, வாசிக்கிறேன். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்நானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரியா, வைக்கோல் எப்படி தீ பிடித்து ஃபயரை எரியுமோ அதே போல் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வாராம்? மாற்றுவாராம். சரியா, சரி, பரவாயில்ல. அவளுக்கு கரங்களை தட்டிக்கோங்க. வைக்கோல் கரெக்டாக சொல்லிட்டா. சரி, ரெட்டிப்பான டேஸ் தருவேன். என்ன தருவார்? ரெட்டிப்பான ஒரு வாக்குத்தத்தமான வசனம். நம்பிக்கை, நன்மை, ஆசீர்வாதம். எல்லாத்துக்கும் தெரியுமா? என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நன்மை. சரியா, சரி, பரவாயில்ல, வாசித்திருக்கீங்க. எனக்கு அடிக்கடி வாசிக்காட்டினாலும் சொல்லிடுவோம். சரி, கரங்களை தட்டிக்கோங்க. நன்மையை தருவேன். சரி, இது சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் எத்தனை கோள்களை எடுத்து மந்தையை மேய்ப்பார்? சரியா, நீங்கள் வாசித்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எத்தனை கோள்களை எடுத்து அவருடைய தமது இஸ்ரவேல் ஜனமாகிய மந்தையை மேய்ப்பார். அதாவது 1, 2, 3. சரியா, எத்தனை கோள்களை எடுத்து கர்த்தர் மேய்ப்பார்? நீங்கள் வாசித்த அதிகாரத்தில் என்ன, அதுக்காண்டி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். 1 அப்படிங்கிறவங்க கரங்களை எடுத்துங்க பார்ப்போம். ஒரே ஒரு கோள் வைத்து. சரி, 2 பேர். சரி, 2 யாரும் இல்லையா? சரி, 3 கோள். சரி, வரிசை கை தூக்கலை, 1க்கு தூக்குனியா? சரி, அப்போ 3 பேர். சரி சரி, யாருமே சரியா சொல்லலை. சரியா, 2 கோள்களை எடுத்து தமது மந்தையை மேய்ப்பார். என்ன சந்தோஷம்! சரியா, அது வசனம் வாசிக்கிறேன். 11:7. கொலை என்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். நான் 2 கோள்களை எடுத்து ஒன்றுக்கு, கேட்டிருக்கேனா? இல்லை, ஒன்றுக்கு அனுக்கிரகம் என்றும் ஒன்றுக்கு நிக்கிரகம் என்றும்
பெயரிட்டு மந்தையை மேய்ப்பார். அதாவது ஒன்று உனக்கு அனுக்கிரகமாக இருக்கும் போகிறதுக்கு, இன்னும் ரொம்ப சேட்டை செஞ்சுன்னா ஆமாம் அடி கொடுக்குறதுக்கு. சரியா? அதுக்கு தான் அதாவது அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறார், 2 கோலாகிய என்ன, அதுதான் அனுக்கிரகம் ஒன்று நிக்கிரகம் ஒன்று. அடிக்கிறதுக்கு இன்னொன்று சரி ஆமாம் தடவி கொடுப்பார், அடுத்தட்ட என்ன செஞ்சிருவார், அடிப்பார். சரியா? அதுதான் 2 கோள்களை எடுத்து தமது மந்தையை மேய்ப்பாராம். சரி, பரவாயில்ல. சரி, இதை சொல்றீங்களா பாப்போம். மெய்ப்பனை வெட்டுவேன் யார் சிதறி போகும். சரியா? மெய்ப்பனை வெட்டுவேன் யார் சிதறி போகும். சிதறி போகும் ஆடு இஸ்ரவேல் ஜனங்கள் பட்டணங்கள். சரியா? இது எது வசனம், அந்த வேர்டு என்ன? சரியா? அந்த வசனத்தில் உள்ளது. மெய்ப்பனை வெட்டுவேன் யார் சிதறி போகும், ஆடு இஸ்ரவேல் பட்டணங்கள். இதில் ஆடு அப்படிங்கிறவங்க கரங்களை ஏற்றுங்க. மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறி போகும். சரி, 2வது இஸ்ரவேல் ஜனங்கள். 3வது பட்டணங்கள். பட்டணங்கள் இல்லையா வேணி? முதல் இது சொல்லியிருக்கியா, ஆடுகள். சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆடு. ஆடு சொல்கிறீங்க. சரி, மெய்ப்பனால மந்தைக்கு நீங்கள் வந்துட்டீங்க ஆடுன்னு. சரி, ஆனால் வசனம் பார்க்கணும் என்ன, ஆடுகள் இஸ்ரவேல் ஜனங்களா என்ன, அப்படிதான். சரியா? இஸ்ரவேல் ஆடுகள். சரி, பரவாயில்ல, ஆடுகள் தான் சரியான பதில். அவங்க 3 பேரும். சரி, கரங்களை தட்டுங்க. மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறி போகும். இந்த நீங்கள் வாசித்த முடிஞ்சது. இந்த வாசித்த இந்த 5 அதிகாரத்தில் முக்கியமாக எது கோர்வையே சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாமே தீர்க்க தரிசனமான வசனங்கள். சரியா? இந்த வசனத்தை எதை முன்னிறுத்தி சொல்லப்பட்டது? இப்போ கூட வாஸ்தவம், மெய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறி போகும். உங்களுக்கு இல்லையா? இது அதிகமாக காரியங்கள் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா இயேசுவை குறித்து என்ன செஞ்சிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. சரியா? இதே வசனம் தான் அங்கே வரும், மெய்ப்பனை வெட்டுவேன். அதாவது இயேசு சிலுவையில் அடிக்கப்படும் போது சீசர்கள் என்ன செஞ்சாங்க, சிதறி போனாங்க. அது அவருடைய மேய்ப்பர், அவருடைய ஆடுகள். அதான் மெய்ப்பனை வெட்டுவேன். ஒரு மெய்ப்பனை வெட்டுனா சாத்தான் அதென்ன வேலை, ஒரு மெய்ப்பனை வெட்டினா அது ஆடுகள் சிதறிப்போம். இப்போ ஊழியக்காரர்கள் மேலே சாத்தான் இது பண்ணனா, எங்கள் மேலே இது பண்ண நினச்சிக்கோங்களேன். அப்போ எங்களுக்கு இருக்கிற இந்த ஆடுகள் என்ன செய்யும், வழி தப்பி என்னது, அவங்களுக்கு போதிக்க வழி இல்லாமல், என்ன ஆராதனை நடத்த ஆள் இல்லாமல் என்ன செய்யும், இந்த ஆடுகள் அப்படியே ஒரு சிலது வேறு பக்கமாக ஒரு பக்கம் என்ன செய்யும், பின்மாற்றமாக போகும். அப்போ மெய்ப்பெண் தான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் மந்தை நான் என்ன செய்வேன், மெய்ப்பேன், அவர்களை நான் ஆற்றுவேன். காயப்பட்டு இருக்கும் அதை நான் ஆற்றுவேன். மந்தை விட்டு சிதறி போயிருக்கும் அதையெல்லாம் மீண்டும் நான் என்ன செய்வேன், என் மந்தைக்குள்ளே என் தொழுவத்துக்குள்ளே கூட்டு வருவேன். ஒரு ஆடு இப்போ மேய்க்க போகிறாங்கன்னா ஒரு 2-3 ஆடு காணாமல் போயிடுச்சு, மிச்ச ஆடு மந்தைக்குள்ளே வந்துட்டுனா அப்போ அந்த மந்தைக்குள்ளே இருக்கிற ஆடு பாதுகாப்பாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தேவையான ஆகாரம் எல்லாம் வந்துடும். இன்னொன்று பட்டியல் போட்டிருப்பாங்க. நம்ம கிராம ஒழித்துல போகும்போது பார்த்தா தெரியும், அழகாக பட்டியல் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மந்தை மிஞ்சி போனால் குதிச்சு கூட தாண்டிடும். அந்த ஆடு நினச்சனா இவ்வளோ தான் இருக்கும், அந்த பட்டியல் குதிச்சு கூட தாண்ட முடியும் இந்த ஆடால், ஆனால் தாண்டாது. அந்த பட்டியலுக்குள்ளே தான், ஏன்னா பாதுகாப்பு, ஏன்னா அதை நல்ல சாணம் முழுங்கியிருப்பாங்க, எந்த விஷப்பூச்சி கூட உள்ளே வராது. அப்போ அதுக்குள்ளே தான் அதுக்கு பாதுகாப்பு. அப்போ அந்த ஆடு வெளியே இருந்ததுன்னா அதுக்கு பாதுகாப்பு என்ன செய்யலை, அவ்வளோ கிடையாது. நாய் கடிச்சிட்டுனா போச்சு, இன்னொன்று விஷப்பூச்சிகள் பாம்பு கடிச்சிட்டுனா போச்சு, இன்னொன்று வேறு யாராவது ஒரு மனுஷன் எடுத்துக்கொண்டு போய் கசப்பு போட்டோன்னா சோழி முடிஞ்சது. அது மந்தையோடு கூட மேய்ப்பனோடு கூட இருந்த பாதுகாப்பு. அதே மாதிரி தான் இயேசு சொல்கிறாரு. இந்த 5 அதிகாரத்தை வாசத்தில் 9ஆம் அதிகாரத்துலேருந்து 13ஆம் அதிகார வாசத்தில் நான் மேய்ப்பனாக இருப்பேன். அதான் சங்கீதம் சொல்கிறாங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறேன், நான் தாழ்ச்சி, நான் எனக்கு எந்த குறைவும் இல்லை. ஏன்னா ஆடு கரெக்டாக வந்த உடனே நினைச்சாங்க பட்டியல் பட்டு அடைக்கிறாங்க. அதுக்கு நல்லா மேய்ஞ்சிட்டு வந்திருக்குமா, தண்ணி வைக்காங்க, தண்ணி நல்லா குடிக்கும். அப்போ ஸ்தோத்திரம். சரி, வேறு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிடும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம். அப்போஸ்தலர் 4:12. சண்டே கிளாஸ் டீச்சர் எடுக்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம், மனப்படமா சொல்லி கொடுப்பீங்கள இல்லையா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவை, அதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தான் ரட்சிப்புக்கு வழி. ஏன்னா அவர் தான் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி
இப்போ ஒவ்வொரு அடிகளுக்கும் வித்தியாசம் நம்ம பார்க்கணும். அவருடைய இது என்னன்னா, பிதாவின் சித்தம்னா அவர் ரத்தம் சிந்தி மறிக்கணும். அப்போ ரத்தம் சிந்தனம்னா என்ன செய்யணும்? ரத்தம் சிந்தனா கம்பால் அடிச்ச ரத்தம் சிந்துமா? சிந்தும், கொஞ்சம் சதை கிழிஞ்ச சிந்தும். ஆனால் வாரினாலே அவர் அடிக்கப்பட்டு சதை கிழிக்கப்பட்டு அதிலிருந்து ரத்தம் வந்தது. நம்முடைய சாபத்தை போக்குவதற்காக அவருடைய சிரசில் முள்முடி குத்தப்பட்டு அதிலிருந்து ரத்தம் என்ன செஞ்சது? வந்தது. கை கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு அதிலிருந்து ரத்தம் வந்தது. அப்போ அது கடைசி அவர் மரித்த பின்பு ஈட்டியால் குத்தப்பட்டு அதில் ரத்தமும் தண்ணீரும் என்ன செஞ்சது? வந்தது. அப்போ ஒரு மனிதன் ரத்தம் சிந்த வேண்டுமானால் அதற்கான காரியங்கள் அவர் வாழ்க்கையில் என்ன செஞ்சது? அவர் சரீரத்தில் நடந்தது. அடிக்கப்பட்டார், குத்தப்பட்டார், அப்புறம் என்னது? ஆமாம், வாரினால சதை கிழிக்கப்பட்டது, ஆணிகள் அடிக்கப்பட்டார். இந்த இரத்தத்தினால தான் இயேசு நமக்கு ஒரு ரட்சிப்பை என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அதுதான் இங்கே வந்து அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம். அவராலே அன்றி, இங்கே சீசர்கள் சொல்கிறாங்க தைரியம் என்ன, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, இயேசு தான் ரட்சிப்புக்கு பலி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த வசனம் எதுக்கு எடுக்கப்பட்டதுன்னா, பிரசங்கத்துக்கு எடுத்தனா, இப்போ நம்ம இருக்கிறது வந்து மிகவும் கடைசி காலம். அவருடைய வருகை எப்போனாலும் வரலாம். நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழி என்ன செய்யணும்? இப்போ நம்ம பார்க்கணும். சரியா? அதுதான் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் தான் ரட்சிப்பு. அப்போ இந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அதாவது ரட்சிப்புங்கிறது அநேகமான அர்த்தங்களை கொண்டுள்ளது. ரட்சிப்புனா ஒரு விடுதலை, வியாதியிலிருந்து பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, மீட்பு. நம்ம எவ்வளோ பெரிய அடிமத்தத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை மீட்டுக் கொள்கிறது. அப்போ ரட்சிப்புங்கிறது அநேக காரியங்களை அந்த இது ஒன்று தான் பொதுவான வார்த்தை, மீட்பு, விடுதலை. அப்போ நம்ம மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் அதுக்கு ஒரே வழி யாருன்னா இயேசு தான். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இப்போ நம்ம மிகவும் என்ன செய்கிறோம்? கடைசி நாட்கள் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அதை நாம் அறிந்து நாம் கர்த்தருக்கு பிரியமாய், இயேசுக்கு பிரியமாய் நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். சரி, முதலாவது காரியம், அந்த நம்ம ரட்சிக்கப்பட்டு போகிற பாதை இடுக்கமான ஒரு பாதை. அதாவது பரலோகத்துக்கு போகக்கூடிய பாதை மிகவும் இடுக்கமான ஒரு பாதை. லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா இயேசுவே சொன்ன ஒரு வார்த்தை. லூக்கா 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 13:24. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே வந்து ஒரு மனிதன் கேட்குறான், இயேசுக்கிட்ட கேட்குறான். இயேசு வந்து எருசலேமுக்கு போய் பிரயாணமாக போய் அப்படின்னு அந்த 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எருசலேமுக்குள்ளே போய் பிரயாணமாக நடந்து போய் எல்லா பட்டணங்கள், கிராமங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணுகிறார். அதாவது என்ன செய்யறாருன்னா, ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்குது, நீங்கள் மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் பட்டணத்தோறும் பிரசங்கம் பண்ணுறார். அப்போ ஒருத்தன் கேட்குறான் இயேசுக்கிட்ட, நீர் இப்போ பிரசங்கம் பண்ணுறது சரி, ஆனால் அவங்க ரட்சிக்கப்படுவாங்களா? ஒரு சிலர் தாமே ரட்சிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேட்குறான். அந்த 23ஆம் வசனத்தில், அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவீர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு தான் அவர் சொல்கிறார், இப்போ நம்ம கிராம ஊழியத்துக்கு போகிறோம். நம்ம 14 கிராம ஊழியத்தில் நம்ம ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கிராம ஊழியத்துக்கு போய் நம்ம எல்லார் வீட்லேயும் என்ன செய்கிறோம்? அந்த ட்ராக்கை கொடுக்குறோம். அந்த ட்ராக் கொடுக்கறது மாத்திரம் கிடையாது, இயேசு உங்களை நேசிக்கிறார். அப்போ அவங்க பேர் கேட்குறோம். அவங்க சிலவங்க வேண்டாம், ரொம்ப கோபமாக பேசுவாங்க. அவங்கள சரி இயேசு உங்களை நேசிக்கிறார் அதோடு முடிச்சிருவோம். சிலவங்க என்ன செய்வாங்க, இயேசுவை நாங்கள் நேசிக்கிறது தரோம், ஆனால் இயேசு எங்களுக்கு என்ன தரம்பாங்கள்ல. அப்படி சொல்லும்போது நாங்கள் என்ன செய்வோம்? அவங்க இயேசு நீங்கள் நல்ல விசுவாசிக்கணும், நம்பணும், உங்கள் பேர் என்னன்னு கேட்போம், உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் கேட்போம். அப்போ அவங்க சில காரியங்கள் சொல்லுவாங்க. என்னுடைய வீட்டுக்காரருக்கு ரொம்ப குடிக்காரு, என் பையன் சரியில்லை, என் பையனுக்கு குழந்தை இல்லை, என் பையனுக்கு திருமணம் ஆகலை, அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்கிற பதில் கரெக்டு தான் இல்லையா? இயேசு நாங்கள் நேசிக்கிறாரு, என்ன செய்கிறாரு? அப்போ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நைட்டு நீங்கள் படுக்கும்போது நீங்கள் ஏசப்பாட்ட நீங்கள் என்ன வேணுமோ அதை ஏசப்பா கிட்ட கேட்டுட்டு நீங்கள் தூங்குங்க. ஏன்னா கிராமத்தில் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எனக்கு நல்லா உழைக்கணும்னு சொல்லி 80 வயசு பாட்டி தாத்தா கூட சொல்லுவாங்க.
ஏன்னா அவங்க ஃபுல்லாக காட்டு வேலை தான் பார்ப்பாங்க. அப்போ நான் நல்லா உழைக்கணும், எனக்கு காலில் ரொம்ப வலிக்குது, அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம்லாம் என்னதுன்னா, நான் நல்ல பலனாக இருந்து நல்லா என்ன செய்யணும், ஆமாம் காட்டில் நல்ல வேலை பார்க்கணும். அப்போ அதற்காக நீங்கள் நைட்டு ஜெபம் பண்ணுங்க, காலில் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு கால் வழியெல்லாம் போகணும், நான் நல்லா வேலை பார்க்க எனக்கு நல்ல பலத்தை தாங்க ஏசப்பா, நீங்கள் கேளுங்க, இயேசு உங்களுக்கு தருவார். அப்போ இது நாங்கள் அவங்களுக்கு என்ன செய்கிறோம், இந்த நற்செய்தி இயேசுவை குறித்து நாங்கள் சொல்கிறோம். அப்போ நான் எல்லாருக்கும் சொல்கிறோம். பெரும்பாலும் நம்ம அநேகருக்கு நம்ம சொல்கிறோம். ஒரு சிலர் தான் எதிர்ப்பாங்க. ஆனால் நம்ம எதிர்த்து அவங்களை கடினமாக நம்ம மீறி பேச முடியாது. இயேசுங்களை நேசிக்கிறாரியா அப்படின்னு ஒரு வாரம் சொல்லிடுவோம். ஆனால் எனக்கே ஒரு ஆள் வந்தால் இயேசுனை நேசிக்கிறேன்னு சொன்னா அப்படின்னு மனம் திரும்புவான். அப்போ அநேகருக்கு சொல்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படுகிறது யாருன்னா கொஞ்சம் குறைவான ஜனங்கள் தான். ஏன்னா குறைவான ஜனங்கள் வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ண கூடுவாங்க. அப்போ ரெகுலராக வாங்கம்பாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த ரெகுலராக நாங்கள் வீட்டை போய் சந்திக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்க ஜெபம் பண்ணுறால அவங்களுக்கு ஒரு ஆறுதல். ஜெபம் பண்ணுறதுனா அவங்க வீட்டில் சில நன்மையான காரியம் நடக்குது சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணீங்க, இந்த வாரம் நாங்கள் இது பண்ணணும் அது பண்ணணும், அப்போ ஒன்று அடுத்த வாரம் வாங்க எதிர்பார்க்காங்க. காரணம் என்னென்னா, அப்போ ஒரு சிலர் அந்த இயேசுவே நம்புகிறாங்க, விசுவாசிக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இயேசு சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், ரசிக்கப்படுறது கம்மி தானே, நீ பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நீ சொல்லியும் ரசிக்கப்படுறது கம்மி தானே. ஆண்டவர் சொல்கிறாரு, அது எப்படிப்பட்ட பாதையா, இயேசுவே ரட்சிக்கப்பட்டு அவர் பின்பாக நடப்பது பரலோகத்துக்கு போகிறது எப்படிப்பட்ட பாதைனா இடுக்கமான வாசல். இப்போ பாவத்துக்கு நல்ல திறந்த வழிதான். யாரும் பாவம் செய்யறதுக்கு என்ன நம்மளுக்கு எந்த உதவியான ஒரு கட்டளைகள் கிடையாது. நீ பாவம் செய்யறதுக்கு நீ இந்த பாவம் செய்ய வேண்டுமானால் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. வீட்டுக்கு தெரியாம நீ என்னன்னாலும் செய்யலாம். திறந்த வாசல் இல்லையா, நல்ல பரந்த வாசல். ஆனா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் கடப்பது மிகவும் இடுக்கமான வாசல் சொல்லி இயேசுவே என்ன செய்றார் சொல்லுகிறார். இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், கஷ்டப்படணும். நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா மிகவும் கஷ்டப்படணும். ஏன்னா நம்ம வந்து பாவம் செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யாம கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து என்ன செய்யணும், ஆமா போகணும் இல்லையா. அப்போ அது கடினமான அந்த வாசல் வழியாய் வர்றவன் தான் எங்க வருவான், பரலோகத்துக்கு என்னோடு கூட என்ன செய்வான், அவன் இருப்பான். ஆனா பாவம் செய்வதற்கு ஈஸி, எல்லா விதத்திலும் ஈஸி. ஆனா பாவம் செய்யாமல் வாழ்வதுதான் மிகவும் கடினம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதுதான் மிகவும் கடினம். அதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், துணை செய்வார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம், நம்ம என்ன செய்வோம், கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என் பாவத்தை பண்ணி நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் இல்லையா. நம்ம எப்போனாலும் பரலோகத்துக்கு போகலாம், எந்த நிமிஷம்னாலும் போகலாம். ஏன்னா இந்த நாட்களில் பார்த்தோம்னா நம்ம அநேக காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. உலகத்தில் எவ்வளோ அழிவுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம பழைய நாட்களிலே நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட சம்பவங்கள் அவ்வளோ கிடையாது. அறிவு பெருத்துட்டு அநேக மாதிரி காரியங்கள் உலகத்தில் நடக்குது. அப்போ எப்போனாலும் கர்த்தருடைய வருகைகள் மிகவும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கணும், எப்போனாலும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். திடீர்னு மரணம் கூட நமக்கு சம்பவிக்கலாம். மரணம் சம்பவிச்சா கூட நம்ம பரலோகத்துக்கு போகணும், அதுவும் முக்கியம். தேவனுடைய வருகை மாத்திரம் இருக்கக்கூடாது, எப்போனாலும் மரணம் வரலாம். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போவதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என்னை சுத்திகரியும், ஆண்டவர் உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். அது ஒரு இடுக்கமான ஒரு வாசல். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணுறேன், மனம் திரும்ப பாவம் செய்யாதவன். ஆனால் அந்த பாவத்தை விட்டு வரான் பாரு, அவன் எப்படி வரான்னா கஷ்டப்படுறான். இந்த பாவம் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பிடிக்க, இயேசுக்கு பிடிக்காது. அது இடுக்கமான வாசல், நெருங்கி 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 போகிற வாசல். இப்போ வந்து இந்த வாசல் இருக்குன்னா ஒன்று பெரிய வாசல் இருக்கும், ஒரு சின்ன வாசல் இருக்கும். சின்ன வாசல் வழியாக என்ன செய்வோம், எல்லோரும் கொஞ்சமாக மெல்ல மெல்ல போன பிறகு அப்படி போவோம். பெரிய வாசல்னா எல்லோரும் மொத்தம் என்ன செஞ்சிடலாம், போய் நேராக போய் எங்கே போய் விழுந்துடலாம், நரகத்தில் போய் விழுந்துடலாம் இல்லையா. அதுதான் அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு கீழே அந்த வசனங்கள் அடியை வாசித்து வரும்போது, வீட்டு எஜமான் 25ஆம் வசனத்தில், வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்ற ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதித்திரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே
உண்டாயிருக்கும். நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நான் சர்ச்சுக்கு கரெக்டாக போனேன், நான் வாலிபர் கூட்டத்தை கரெக்டாக கலந்து கொண்டேன், நான் வேதத்தை படித்தேன், கொஸ்டின்ஸுக்கெல்லாம் சரியாக பதில் சொன்னேன், நான் ஜெபிக்கலாம் செஞ்சேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட ஆண்டவர் உங்களை அனுபவிக்க மாட்டார். நீங்கள் எனக்கு பிரியமாக நடக்கலை, எனக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் பாவமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தீங்க, நீ எவ்வளோதான் நீ செஞ்சாலும் நீ பாவமான காரியத்தை தான் செய்து கொண்டிருந்த, எனக்கு பிரியமாய் நடக்கலை, நான் உன்னை அறியேனா நீ எனக்கு யாருன்னே எனக்கு என்ன செய்யாது, எனக்கு தெரியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவரே நான் ஈசாக்கு உள்ள இதெல்லாம் வாசித்தேன், நான் ஆபரகமாக வாசித்தேன், ஆபரகம் போல நான் விசுவாசித்தேன், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும். அவங்களாம் பரலோகத்தில் ஆண்டப்பெல்லாம் பார்க்க மாட்டார். உனக்கு அழுகையும் பற்கடிப்பும்னா என்னென்னா அக்கினி கடலிலே உன்னை என்ன செஞ்சிருவார், ஒன்றும் பரலோகம் இல்லைன்னா நரகம். அப்போ நீ ஒன்றுமே செய்ய ஆண்டருக்கு முன்பாக நீ சொல்ல முடியாது. ஆண்டு இயேசுவே சொல்கிறார், நீ இப்படி சொன்னாலும் உனக்கு கதவு என்ன செய்யப்படாது, திறக்கப்படாது. இப்போ வரைக்கும் ஆண்டவர் கிருபை வைத்திருக்கிறார். அவருடைய மரணம் இல்லைன்னா சம்பவிச்சதுன்னா, இல்லைன்னா கர்த்தருடைய வருகை வருமானால் உனக்கு இந்த வாய்ப்பு நம்மளுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. நம்ம ஆலயத்துக்கு வருகிறதுனால நம்ம பரலோகத்தை போவோம்ங்கிறது சொல்ல முடியாது. அவருக்கு பிரியமாய் அது இடுக்கமான வாசல்னா கஷ்டப்படணும். கர்த்தருக்கு முன்பாக படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், நம்ம பிரியமாய் நடக்கணும். அந்த கஷ்டப்பட்டு நம்ம கடந்து போவோமானால் பரலோகத்திலே நம்ம நித்தியமாக, இங்கே உலகம் கொடுக்குற வாழ்க்கை 80 வருஷம், ஆனால் நம்ம பரலோகத்தில் எத்தனை உலகத்துக்கே 1000 வருஷம் நம்ம அரசாளி செய்வோமா, அந்த அளவுக்கு 1000 வருஷங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? அப்போ அது மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் நித்தியமானா நம்ம ஆண்டவரோடு கூட எப்பொழுதும் நம்ம எப்படி இருப்போம், சந்தோஷமாய் நம்ம மகிழ்ச்சியாக என்ன செய்வோம், இருப்போம். ஆனால் இந்த உலகத்தில் கஷ்டப்படணும் சொல்கிறோம் இல்லையா? படிக்கும்போது 10th நல்லா கஷ்டப்பட்டு படிமா, படித்தாதான் இந்த ஒரு 3 மாதம் நீ கஷ்டப்பட்டினா நல்ல ஒரு மார்க் கிடைக்கும், நல்ல ஒரு நீ விருப்பின குரூப் எடுக்கலாம், இல்லைன்னா உனக்கு குரூப் தர மாட்டாங்க. அப்போ தான் நீ என்ன செய்ய முடியும், நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறி என்ன செய்ய முடியும். ஆமாம், ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ கஷ்டப்படணும், வேலை கிடைச்சிட்டுனா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை செட்டில் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம கர்த்தருக்கென்று கஷ்டப்பட்டு பிரியமாய் நம்ம வாழ்ந்தோம். ஆனால் அந்த இடுக்கமான வாசல் வழியாக நாம் எங்கே போவோம், பரலோகத்துக்கு போவோம். இரண்டாவது ஒரு காரியம், அந்த ஆதியாகமம், நம்ம நோவா குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. 9ஆம் வசனம், நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரியா? நம்ம முதலாவது உலகம் அழிக்கப்பட்டது. சரியா? நோவா காலத்தில் அழிக்கப்பட்டது. ஆண்டவர் அழகாக ஒரு உலகத்தை உண்டாக்கி வைத்திருந்தார். மனுஷர்கள் எல்லாரும் பாவம் செஞ்சாங்க. ரொம்ப பாவம் பெருகினதுனால ஆண்டவர் அந்த பூமியை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அப்படி இந்த பூமியை அழிப்பதற்கு அவர் இந்த உலகத்தை பார்க்கும்போது தான் ஒரு குடும்பம் அவருடைய கண்ணுக்கு தெரியுது. நோவாங்கிற ஒரு குடும்பம் பாருங்களேன், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள்ல ஆண்டவர் ஒரு எட்டு பேர் மட்டும் என்ன செய்றார், பார்க்கிறார். 8 பேர்னா நோவா மனைவி, அப்புறம் 3 குமாரர்கள், 3 குமாரர்களுடைய மனைவிகள், 8 பேரை மட்டும் பார்க்குறாரு. அவர் நினச்சிருந்தா சரிட்டு இந்த 8 பேர் போய் க்ளோஸ் பண்ணி கொண்டுட்டு பேசாமல் பரலோகத்துக்கு இந்த 8 பேர் எடுத்துருக்கலாம். எதுக்கு போட்டு பாவம் அந்த 8 பேரை வச்சு என்ன செய்ய போகிறான், எப்படி வேலை பார்க்க முடியும், எப்படி உழைப்பான், எப்படி சாப்பிடுவான் அப்படின்னு ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் நினைத்தா அவர் ஆகாரம் கொடுக்க முடியும் இல்லையா? எனக்கு நினச்சி பாருங்களேன், ஒரு 8 பேர் மாத்திரம் இந்த உலகத்தில் இருந்தாங்கன்னா யாருமே கிடையாது. ஒரு 8 பேர் மாத்திரம் இந்த உலகத்தில் வச்சு அவன் எப்படி சாப்பிடுவான், என்ன செய்யும்? அவனுக்கு வீடை கட்ட தெரியுமா, அவனுக்கு நிலத்தை பயிரிட தெரியுமா, விவசாயம் இருந்தால் பயிரிடுவான், ஏதாவது செய்வான். ஆனால் ஆண்டவர் அதை பார்க்க அந்த 8 பேர் மாத்திரம் பார்த்து, ஆனால் உலகத்தை அழிக்க போகிற அழிவுங்கிற ஒரு வரப்போது அந்த அழிவிலிருந்து இந்த 8 பேர் மாத்திரம் கர்த்தர் ரட்சிக்கிறார், மீட்டுக்கொள்கிறார். ஏன்னா இவன் எனக்கு பிரியமாய் வாழ்ந்தான், இவங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். நீ ஒரு கொப்பேர் மரத்தினால பேலை செய்யணும், அது இவ்வளோ மூலம் அகலம், இவ்வளோ மூலம் நீளம், இவ்வளோ மூலம் உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்ல ஒரு டிராயிங் கொடுத்து அவன் நல்லா என்ன செஞ்சான், கப்பலில் செஞ்சான். ஆனால் கிட்டத்தட்ட 40 நாள் என்ன செய்யும், மழை பெய்யும்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதே மாதிரி அந்த கப்பலுக்குள் செஞ்சுற வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் இருந்தது ஜனங்களுக்கு இல்லையா? நோவா கிட்ட கேட்டு என்னப்பா நீ பேலை செய்கிறேன்னு கேட்கும்போது அவன் சொல்லியிருப்பான், கடவுள்னு ஒருவர் இருக்காருப்பா, அந்த உலகத்தை அழிக்க போகிறாரு, பாவம் அதிகமாயிட்டா, அதனால் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காண்டி ஒரு கப்பலை செய்ய சொல்கிறாரு,
இந்த மாதிரி இல்லையே. இப்போ ஒரு நபர் ஏதோ ஒரு செய்கிறான், மிஞ்சி போன அந்த மனுஷன் கப்பல் கிட்டத்தட்ட 50 லாரி சொல்கிறாங்க, டெய்லர் லாரி, பெரிய லாரி சொல்கிறாங்க, பெரிய லாரி. அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஏரியா வருங்கிறது தெரியாது இல்லையே. 50 லாரி இல்லை, 50 லாரி தான் சொன்னாங்க கணக்கு. அப்போ எத்தனையோ ஏரியா வரும். அப்போ அவ்வளோ நிலத்துக்கு ஒரு மனுஷன் ஒரு வேலையை செய்கிறான்னா ஒருத்தன் கூட கேட்காம இருந்திருப்பானா? கேட்டிருப்பான் இல்லையா. அப்போ அவன் அப்பவுமே மனம் திரும்பி, இயேசுவே என் பாவத்தை மணி ஆண்டவர், நானும் காக்கப்படுறேன்னு சொல்லியிருந்தானா ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார்? அந்த வாசலை அடைக்காம கொஞ்சம் அவனுக்கு திறந்து வச்சிருப்பார். ஆனால் யாருமே கேட்காதனால நோவாவோட குடும்பம் மாத்திரம் கர்த்தருக்கு உண்மையாய், நீதிமானாய், உத்தமனாய், நோவா மாத்திரம் இல்லை அவனுடைய குடும்பம் இல்லையா உண்மையாக இருந்ததுனால அவ்வளோ பாவத்துக்குள்ளே இருந்த அந்த நோவா கூட பாவம் செய்யலை, கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான், கஷ்டப்பட்டு இருந்தான். அதனால் ஆண்டவர் அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் என்ன செஞ்சார்? காப்பாற்றினார். அப்போ இதெல்லாம் செய்யும்போது மற்ற மனிதர்களும் கொஞ்சம் நோவாவுடைய பேச்சை கேட்டு மனம் திரும்பி இருந்தாங்கன்னா கர்த்தர் அவங்களையும் என்ன செஞ்சிருப்பாரு? மிருகங்களாக சேர்ந்து என்ன செஞ்சிருப்பாரு? காப்பாற்றிருப்பாரு. ஆனால் அவங்களும் காப்பாற்றப்படலை. அப்போ 40 நாள் மழை பெய்யுது, வானத்தின் மதகுகள் திறக்கப்படுகிறது, நீரின் ஊற்றுகள் திறக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட அந்த அதிகாரத்தை பார்க்கும்போது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நான் மழை பெஞ்சிட்டே இருக்கும்போது அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே முங்குது, பெரிய மழையே முங்கிட்டு. மழையே முங்குனா பறவைகள் கூட நிற்க முடியாது இல்லையா. அப்போ விலங்குகளும் அழிந்து போகும், எல்லாம் மாண்டு போச்சு. அப்போ நோவாவை மாத்திரம் கர்த்தர் என்ன செஞ்சார்? பேழைக்குள்ளே வைத்து காப்பாற்றினார். அந்த அதிகாரத்தை வாசிப்போமா? அந்த 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 7:16. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். 16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கர்த்தர் கதவை அடைத்தால் திறக்க முடியாது, கர்த்தரை அடைச்சிட்டார், அவ்வளோதான். அப்போ அவன் குடும்பம் மாத்திரம் என்ன செஞ்சது? மீட்கப்பட்டது. அந்த 23ஆம் வசனத்தில் மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரு பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடி நிக்கரகமாயின, அழிக்கப்பட்டன. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் என்ன செஞ்சது? காக்கப்பட்டது. அப்போ இதற்கு முன்பாக உலகம் அழிக்கப்பட்டுச்சு, உலகெல்லாம் அழிந்து போச்சு. ஆனால் நோவா மட்டும் என்ன செஞ்சான்? குடும்பம் மாத்திரம் காக்கப்பட்டன. அவனோடு கூட இருந்த உயிரினங்கள், ஜீவச்சந்தங்கள் காக்கப்பட்டன. அவன் மூலமாக தான் இந்த உலகம் இப்போ நாம் எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா. அப்போ நமக்கு தாத்தா அப்படி இப்படி போனோம்னா யார் வருவா? நோவா வருவார். நோவா பார்க்க அப்படி போனோம்னா ஆதாம் ஏவாள் தான் நம்மளுக்கு தாத்தா பாட்டி, முற்பிதாக்கள் இல்லையா. அப்போ இப்போ நினச்சி பாருங்க, இப்போ உலகம் எவ்வளோ அழியுது பார்த்தீங்களா. முந்தின நாட்களும் கொலைங்கிற ஒரு சம்பவம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கும். அந்த காட்டுக்குள்ளே தோப்புக்குள்ளே ஒரு கொலையாம அப்படின்னு எங்கே சிறுவைகுண்ட பக்கம் நடக்குன்னா இங்கே ஆச்சரியமாக கேட்பாங்க, அப்படிம்பாங்க. இப்போ அப்படி இல்லை. அவன் அடுத்த வீட்டில் வச்சு ஒருத்தன் கொண்டு போட்டானாமே அப்படியா அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுட்டு, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து உங்கள் பக்கத்து வீட்டில் யாரையும் ஒருத்தன் கொண்டு போட்டாங்களா, ஆமாம் கொண்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ சம்பவம் நம்ம நினச்சி பார்க்கணும். வேதம் சொல்லுது கொள்ளை நோய் வந்தது இல்லையா. கொள்ளை நோய் வந்துச்சு. கொள்ளை நோய் பார்த்தீங்களா, கொரோனா காலத்தில் 2 வருஷம் நம்ம உள்ளே இருந்தோம், வெளியே போக முடியல. நினச்சி பாருங்கள், இதை விட கொடுமையான காலங்கள் என்ன செய்யும்? வந்து கொண்டே இருக்கிறது. நாம் உயிரோடு இருந்தா ஒன்றும் மரணம் சம்பவிச்சா பரலத்துக்கு போகணும், இல்லைன்னு நம்ம சொல்லி முடிஞ்சது. இந்த கொள்ளை சம்பவம் இருந்தால் கூட மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கும். இந்த நோவா மாதிரி நோவா பேலை செய்கிற வரைக்கும் ஆண்டவரே எங்கள் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, நிறைய பஞ்சங்கள், கொள்ளைகள், யுத்தங்கள்லாம் நடக்குது ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே சொல்லி போயிடலாம். திடீர்னு செத்து போய்ட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பாக்கியம் கூட நம்மளுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு வரணும், நான் பிரியமாய் வாழவுக்கு எனக்கு உதவி செய்யும், என் பாவத்தை மன்னியும், என்னை ரட்சியும், என்னை மீட்டுக்கொள்ளும் சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கோம். நம்ம செய்கிற காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு தெரியும், நம்ம தெரியாத நினைக்கக்கூடாது. எல்லாமே தெரியும். ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே மன்னியும், பொய் சொல்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, உமக்கு பிரியமில்லாமல் நடக்கிறது எல்லாம் மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழி என்ன செய்யணும்? இந்த நாட்களில் பார்க்கணும் இல்லையா. இப்போ அமெரிக்காவில் பாருங்கள், தீ பிடிச்சிக்கிட்டே இருக்குது. லாஸ் ஏஞ்சல் போய் இப்போ என்னது ஃப்ளோரிடாவா ஏதோ ஒன்று சொன்னாங்க, இப்போ ஏதோ ஒரு மாகாணம் எரிஞ்சு கொண்டு இருக்குது. அந்த 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 இதை காமிக்காங்க, அந்த பட்டணத்தை. அவ்வளோ மாடி வீடு ஃபுல்லாக எரிஞ்சு பச்சை பச்சைன்னு இருந்ததை ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா சாம்பலாக இருக்குது. அந்த அளவுக்கு அழிவு இன்னும் அணைக்க முடியல. ஒரு நகரம் போய், அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாடு முழுவதும் எரிந்து கர்நாடகா பிடிச்ச மாதிரி இப்போ ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அங்கே அழிவு நிப்பாட்டவே முடியல. எவ்வளோ அழிவு பெருத்துட்டு
அழிவு வந்து கொண்டே இருக்கு. தீயினால தான் அழிக்கப்படணும்னு என்ன வேதம் என்ன சொல்லுதில்ல. ஆண்டு இதுக்கப்புறம் தான் நோவா சொல்றாரு, இனி நான் உலகத்தை தண்ணினால அழிக்க மாட்டேன் அப்படின்னாரு. அக்கினினால தான் அழிப்பண்ணாரு. அக்கினினால எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த நாளுக்குள்ள இதெல்லாம் ஆண்டருடைய அடையாளங்கள். இப்போ நம்ம வாழ்கிற காலம் வந்து கிருபையின் காலம் முடிந்து நம்ம 7வது சபை நாட்கள்ல இருக்கிறோம். மொத்தம் 7 சபை வெளிப்படுத்த நீங்க வாசிச்சிருப்பீங்க. கடைசி சபை காலத்துல நம்ம இருக்கிறோம். ஆனாலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறோம். நிறைய ஊழியக்காரங்க இந்த நாட்களில் விழுந்து போறாங்க. நிறைய ஊழியக்காரன் போய் சொல்லுறான். அநேக ஊழியக்காரன் அயோக்கியத்தனமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அதான் மெய்ப்பெண் என்ன செய்யுது, விழுந்து கொண்டே இருக்கிறனால ஆடுகள் என்ன செய்யுது, சிதறி கொண்டே இருக்குதான் பிசாசனுடைய பெரிய தந்திரம். சாத்தான் என்ன செய்யுமா, முதல்ல ஒரு சபையில் உள்ள மேய்ப்பன் அடிப்பான், அதுக்கப்புறம் ஆடுகள் என்ன செஞ்சிடும், அப்படி போயிடும். அதான் கத்தர் அப்புறம் என்ன செய்யற, நான் மேய்ப்பன் கத்தர் சொல்லுற. அப்போ இந்த கடைசி நாளில் நம்ம இருக்கிறோம். நம்ம யாரையும் நம்ப முடியாது. ஊழியக்காரனை கூட நம்ம நம்ப முடியும் அன்றைக்கு. அப்போ நம்ம கத்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து நம்ம பரலோகத்துக்கு போகிற என்னது அந்த இதுக்குள்ளே வந்துடும். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். நம்ம இன்னும் நம்ம ஆசீர்வாதம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும், என் வாழ்க்கையை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் நம்ம இன்னும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதை கொஞ்சம் மாற்றி, ஆண்டவரே என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னியும், என்ன செய்யுங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும், என்னை இன்மையிலும் ஆசீர்வதியும், மறுமையிலும் என்ன செய்யணும், என்னை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்படிதான் அப்படிதான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தாலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம ஜெபிக்கணும் அவசியம். ஆண்டவரின் ஆசீர்வதியும் அதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆனால் நம்ம முக்கியமாய் நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற வாழ்க்கையை செய்யணும். இனி நம்ம காலம் இனி நமக்கு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நாட்கள் இருக்குமோ நம்மளுக்கு உங்களுக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் இன்னும் 100 வருஷம் உலகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது 100 வருஷம் இருந்தால் நினச்சி பாருங்க, நம்ம உயிரோடு இருப்போமா 100 வருஷத்தில்? உலகம் எப்போனாலும் அழிட்டு நாம உயிரோடு இருக்கணுமே, அதான் முக்கியம். அப்போ நம்மளுக்கு அப்படி கணக்கு போட்டோம். ஆனால் இப்போ ஒவ்வொரு வயதை நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 வயசு நான் மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு 60 வருஷம் உயிரோடு இருப்பீங்க. அவ்வளோதான். உலகம் எப்போ அழிஞ்சிட்டு போகுது. அப்போ நான் 60 வருஷம் தான் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையை தான் நம்ம கணக்கு வைக்கணும். நம்ம உலகத்தை பார்க்கக்கூடாது. உலகம் இன்னும் அழியலை, நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கக்கூடாது. நான் என் வயசு எனக்கு 30, அப்போ மிஞ்சி போனால் எனக்கு என்ன பாருங்கள் 80 தான் கணக்கு நன்று வச்சிருக்கிறாரு. அப்போ இன்னும் 50 வருஷம் தான், இன்னும் குடுக்குன்னு ஓடிடும். அப்போ ஆண்டவரே நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையை வைத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை நெருங்கி கொண்டு இருக்கிறது, கடைசி நேரத்தில் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை ரட்சியும், என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டத்தில் கேட்கும்போது இந்த நோபாவை மாதிரி நாம் என்ன செய்யலாம், கர்த்தரால் காக்கப்பட்டு அவரால் மீட்கப்பட்டு நாம் என்ன செய்யலாம், ஆமாம், நல்ல இடுக்கமான வாசல் வழியாக பரலோகத்துக்கு போகலாம். நம்ம இன்னும் நாம் இருதயத்தை கடினப்படுத்தி நம்ம தேவனுக்கு பிரியமில்லாமல் யார் என்ன சொன்ன என்ன, வேதம் நம்மளுக்கு என்ன சொன்னால் என்ன அப்படி நம்ம இருந்தோமானால் நாம் நிச்சயமாக நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொல்லுவேன், ஆண்டவரே உம்மோடு கூட இருந்து நீர் போதகம் பண்ணிடுற இடத்துல நான் இருந்தேன், உம்மோடு கூட நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட நான் என்ன செய்ய மாட்டேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் நியாயாதிபதியாக இருப்பார், ஜட்ஜாகிடுவார். ஒரு கதை சொல்கிறேன். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு வக்கீல் பையன் இருந்தானா, உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஒரு வக்கீல் பையன் இருந்தானா ரொம்ப திருடுவானா, திருடிக்கிட்டே இருப்பானா. திருடிட்டே இருந்தோன்னே அப்பா என்ன செய்வார், தன் பையன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்த காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். இவர் வாதாடுவார். ஏன்னா வக்கீல் பையன்ல வக்கீல் நல்லா வாதாடுவார். அவனை மன்னின்னு சொல்லி ஜட்ஜு மன்னிச்சிட்டே இருப்பார். இவன் அதே மாதிரி அப்பா இருக்காருன்னு சொல்லி திருடிகிட்டே இருப்பான், தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் இப்படி தப்பு பண்ணிட்டு கோர்ட்டுக்குள்ளே வரும்போது எங்கள் அப்பா இருக்கார் பார்த்துக்கிட்டான்னு சொல்லி வருவான். அவங்க அப்பா எங்கே இருப்பார், அவங்க அப்பா பக்கத்தில் இருக்க மாட்டார். எங்கே இருப்பார், நீதிபதியாக இருப்பார். அவர் சொல்லுவார், நீ செய்த குற்றம் எனக்கு தெரியும், நீ ஒரு குற்றவாளி நிலையை என்ன செஞ்சிருவார், தீர்ப்பு எழுதி அவனை தண்டிச்சிருவார். அவன் நினச்சி வந்தான் அப்பா நம்மளை காப்பாற்றிடுவார் வாதாடின்னு. கடைசியில் பார்த்தா அப்பா ஜட்ஜ் ஆகிட்டார். அவர் சொல்கிறார், நீ செய்த குற்றங்கள் எனக்கு தெரியும், நீ குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு எழுதி அவனை என்ன செஞ்சாங்க, சிறைச்சாலையில் அடைச்சாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மளுக்கு ஒரு தகப்பன் மாதிரி இருக்கிறார், ஒரு மெய்ப்பன் மாதிரி இருக்காரு. 2 கோலை கையில் வைத்திருக்கிறாரு. ஒன்று நிற்கிறகம், இன்னொன்று என்னென்னா அனுக்கிரகம். ஆண்டுக்கு கிருபை கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு நாள் அவர் நியாயாதிபதியாக இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியாது, நாம் ஆண்டவரே நான் உம்மோடு கூட நடந்தோம்பா, ஆலயத்துக்கு வந்தோம்பா, வாலிபர் கூட கலந்தோம்பா, வேதத்தை படித்து கொஸ்டின்ஸ் எல்லாம் சொன்னோம்பா, நாங்கள் ஜெபம் பண்ணோம்பா அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், நீ யாரும் எனக்கு தெரியாது, இனி என்னுடைய வாசலுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லி உனக்கு நரகம் தான் சொல்லி என்ன திருப்பி கொடுத்துருவார். அதனால் நாம் அந்த நாட்களில் நாம் என்ன செய்யணும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து நம்ம பரலோகத்துக்கு என்றைக்கும், அதாவது ஒவ்வொரு நாளும் தாவீது சொன்னது போல 51ஆம் சங்கீதத்தில் வாசித்திருக்கிறேன். 51ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், ஒவ்வொரு நாளும் என்னை நீ கழுவி சுத்திகரியும், என் பாவத்தை அவன் ரத்தாம்போரம் போல இருக்கிற என் பாவத்தை நீங்கள் கழுவி என்னை வெண்மையாய் நீர் மாற்றும் சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கையில் இருக்கும்போது, நம்ம காலையில் எழுந்த உடனே
நம்ம நம்ம எப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஆசீர்வதினா ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். ஆண்டவரே உமக்கு பிரியமா இந்த நாளில் நடக்க உதவி செய்யும், என் பாவத்தை எல்லாம் மன்னியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபணுமா? நம்ம எல்லாரும் ஜெபணும். இதை கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாய் வருவதற்கு மிகவும் கடினமான ஒரு காரியம். அநேகருக்கு நான் நற்செய்தி சொல்லுகிறேன். இயேசுவே சொல்றார், நான் எருசலேமில் உள்ள பட்டணம் கிராமங்கள் எல்லா இடத்திலும் நான் பிரசங்கம் பண்ணினேன், மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்ய சமயமா இருக்குது அப்படின்னு நான் எல்லாருக்கும் நான் பண்ணேன். ஆனா ஒருவன் கேட்டான் இயேசுவின் இடத்துல, இயேசுவே நீர் எல்லா பக்கம் பிரசங்கம் பண்ணுகிறீர், ஆனா ரட்சிக்கப்படுற சிலர் பேர் தானோ அப்படின்னு கேட்டான். ஆனா இயேசு சொன்ன பதில் ஆண்டவர் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியா வருகிறவனுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனா பாவம் செய்யறவனுக்கு ரொம்ப ஈஸி. எந்த விதமான கட்டளை கிடையாது. ஆனா கர்த்தருக்கு பிரியமாய் வாழணுமானால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார். நம்ம பாவத்தை எல்லாம் ஜெயம் எடுத்து நம்ம நல்ல ஒரு கர்த்தரோடு கூட இருக்கும்படியான ஒரு நல்ல ஒரு பரலோகத்தை கர்த்தர் நம்மளுக்கு தருவார். நம்ம ஆசீர்வாதம் சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. அதுவும் முக்கியம்தான். ஆனாலும் மிக மிக முக்கியமான ஒரு காரியம், பரலோகத்துக்கு போகணும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். கர்த்தருக்கு பிரியமாய் நம்ம வாழும் போதே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஏதோ சொல்லி இன்மையிலும் இந்த உலகத்திலும் ஆசீர்வதிப்பார். நம்ம பரலோகத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நம்மை போல நம்ம நண்பர்களையும் நம்ம ஆயத்தப்படுத்தவும், ஆனால் அதற்கான பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். நம்ம அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு பரலோகத்துக்கு போனோம்னா அதை விட பலன், பெரிய பலன் நம்மளுக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். முத்திரை மோதிரமாக ஆண்டவர் நம்மளை மாற்றுவார். கடைசி நாட்களிலே ஆண்டவரே, இந்த உலகம் எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியாது, ஆனால் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடப்பதற்கு இந்த உலகத்துல எனக்கு நீர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு நீர் உதவி செய்யும். ஏசப்பா எனக்கு உதவி செய்யும். உம்மால அன்றி யாரும் பரலோகத்துக்கு வர முடியாதுப்பா. நீர்தான் பரலோகத்துக்கு ஒரே வழி, மோட்சத்துக்கு நீர்தான் ஒரே வழி. நீர்தான் ரத்தம் சிந்திருக்கிறீர் என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, நான் செய்த குற்றங்களுக்காக நீர்தான் ரத்தம் சிந்திருக்கிறீர். அந்த இரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரியும், என் பாவத்தை மன்னியும். ஆண்டவரே, நான் ஒரு பரலோக வாசியாக இந்த பூமியில நான் வாழணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு உள்ள ஆண்டவரே ஒரு பிரியமான ஒரு மகனாக ஒரு மகளாக இந்த உலகத்திலே நான் வாழணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த உலகத்துல நீ தாய் தகப்பன் கொடுத்திருந்தாலும், ஆனால் எங்களுக்கு பரம தகப்பன் இயேசு நீர். ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த உலகத்துல ஆண்டவரே நாங்கள் இடுக்கமான வாசவழியை நடப்பதற்கு கஷ்டமான சூழ்நிலைகள் ஆண்டவரே எதுவும் எங்களை அணுகாதவாறு இயேசப்பா, நீர் ஆண்டவரே இந்த பாவங்களை எங்களை அணுகாதவாறு நீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட அனுப்பி எங்களுக்கு நீர் போதித்து நடத்துங்க. எங்களை இது தவறான வழி, இதுதான் சரியான வழி என்று பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் போதித்து நடத்துங்க. நாங்கள் தவறான பாதையில சென்று விடாதவாறு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அன்பின் தகப்பனே, உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோதரிக்கிறோம். அருமையான இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் இந்த நாட்கள் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் இல்லை, நாங்கள் பரலோக வாசியாய் மாறுவதற்கு உமக்கு பிரியமாய் நாங்கள் நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலங்கள் கடைசி காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களிலே நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். சாத்தானின் கிரியைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து போகாதவாறு கர்த்தர் அவைகளிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், எங்களை மீட்டுக் கொள்ளும். எப்படி ஆண்டவரே அநேக இந்த உலகத்தில் இருந்த ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள நோவாவை நீர் பாதுகாத்தது போல பேழைக்குள் வைத்து அவனை கதவை அடைத்து நோவாவின் குடும்பத்தையும் பாதுகாத்தது போல நீர் எங்களையும் உம்முடைய பேழைக்குள் வைத்து கதவடைத்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எந்த சத்ருவும் எங்களை அணுகாதவர் பார்த்துக்கொள்ளும். நாங்கள் படிக்கிற இடத்துல, ஸ்கூல்ல, காலேஜில் ஆண்டவரே உம்முடைய பேழைக்குள்ள எங்களை அடித்து நீ பாதுகாத்துக் கொள்ளும். தவறான நண்பர்கள் மூலமாக நாங்கள் கீழே விழுந்து விடாதவாறு, பாவத்தில் விழுந்து விடாதவாறு கர்த்தர் எங்கள் ஸ்கூலில், கல்லூரியில் உம்முடைய பேழைக்குள்ள எங்களை மூடி மறைத்து கதவடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நோவாவின் குடும்பத்தை காத்த தெய்வம் நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் காத்துக்கொள்ளும். உமக்கு பிரியமாக நடக்க உதவி செய்யும், சாட்சியாக நடக்க உதவி செய்யும். அருமையான ஆண்டவர் அந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை நாம் எல்லாரும் வாசித்து முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் உன் அக்கிரமைகள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.